சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோவில் நான் குமுளிலிருந்து சத்திரம் வழியாக புல்மேடு பாதையை கடந்து எப்படி சபரிமலை சன்னிதானம் செல்லுதுன்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருமுடி கட்டி வேன் புக் பண்ணி கிளம்புனோம். நாங்கள் இந்த வருஷம் சபரிமலையில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குன்னு நியூஸ் அப்டேட்டால் புல்மேடு பாதை வழி செல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா குமுளியில் எங்களோட வேனை நிறுத்திட்டு அங்கேருந்து ஜீப் புக் பண்ணோம். ஜீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டு 250 to 300 சார்ஜ் பண்ணாங்க. ஜீப் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்று பிளான் பண்ணிக்கோங்க. நைட்டு சாப்பாடு சப்போஸ் நைட்டில் போகிறாப்புல இருந்தேன்னா நைட்டு சாப்பாடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பள்ளம் மேடும் இருக்கும். இப்போ வந்து புல்மேடு பாதை வழியாக செல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. மார்னிங் 7 to 1:30 வரையும் தான் நம்மளுக்கு அலோட் பண்ணுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால யானைங்க இப்போ அனிமல்ஸ் வைல்டு அனிமல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ 7 மணிலேருந்து 1:30 மணி வரையும் தான் நம்ம வந்து அலோட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு மிட் நைட்டு 12 o'clock அந்த டைமில் நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறது பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு ரூம் அலோட் கொடுக்குறாங்க. பேர் ஹெட் ஒரு 100 rupees அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அங்கேருந்து நம்ம இருமுடி எடுத்துகிட்டு கிளம்புனோன்னா பக்கத்துலேயே நம்ம டிஃபன் மார்னிங்கே சேட்டா கடை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஓப்பன் பண்ணிவிடுவார். சும்மா சுட சுட குழா போட்டும் கொண்ட கடலையும் சுட சுட வச்சுருவாங்க. மார்னிங் டிஃபன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால எங்கேயுமே கடைகள் எதுவும் இருக்காது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பிங் போல் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் மட்டும் தருவாங்க. ஒரு 8 kilometerல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சாப்பாடு தருவாங்கன்றாங்க. தெரியல, நம்ம போகும்போது தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு, சாப்பாடு இருக்குன்னு தண்ணி இருக்குன்ட்டு தெரியல. ஸோ நம்ம இங்கே டிஃபன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த குழா போட்டு சொண்டக்கடலையும் சாப்பிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் ஜர்னி. புல்மேடு பாதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மூலிமா வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும், என்ட்ரி டோக்கன் போடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கியூ போல் நிற்கும். கண்டிப்பாக என்ட்ரி டோக்கன் போடாமல் நம்ம அங்கேருந்து போக முடியாது. ஏன்னா நம்ம எத்தனை பேர் வரோமோ, இப்போ நம்ம ஒரு 10 பேர் வரோம்னா 10 டோக்கன் போட்டு ஒருத்தரோட ஆதார் கார்டை ஃபில் பண்ணி ஆதார் கார்டை கேட்பாங்க ப்ரூஃப்காக. அதை கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து என்ட்ரி ஆகணும். இந்த என்ட்ரி டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்னிதானம் போகிற வழியை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அது மூலிமா ஒரு செக் பாயிண்ட்லேயும் வந்து 5 செக் பாயிண்ட் இருக்கும். 5 பாயிண்ட்லேயும் நம்ம இதை காட்டினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அலோவ் பண்ணுவாங்க, இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த டோக்கன் நம்பராச்சும் அட்லீஸ்ட் ஃபோனில் ஃபோட்டோ வச்சு வச்சுங்க, இல்லை நம்பர் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். என்ட்ரி டோக்கன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து நம்ம சிறுவழி பாதை, அது பம்பாலேருந்து நம்ம ஏறும்போது கன்னிமூல கணபதி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு மேலே ஏறுவோமோ, அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தம்பி முருகர் சுப்பிரமணிய சுவாமி அவரை நினச்சிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏற ஆரம்பித்தோம்னா ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் வந்து எதுவுமே கொண்டு போகக்கூடாது. ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால கொஞ்சம் அவங்க நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. எந்தனா பிளாஸ்டிக்கில் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் பிஸ்கெட் பாக்கெட்டே இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பேப்பரில் முடிச்சு கொடுத்துருவாங்க. பிளாஸ்டிக் எதுவுமே உள்ளது அளவு கிடையாது, நாட் அலோட் போகலாம். அந்த என்ட்ரி டோக்கன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம், நம்ம நார்மல் ஏற்றம் நினச்சிட்டு போனோம். 2.5 kilometer, பெருசாக அந்தளவுக்கு இருக்காது. ஓகே, நம்ம பெரிய பாதையை கம்பேர் பண்ணும்போது இந்த வழி ஓகேன்றப்போ தான் நம்ம ஏறுவோம். ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். புல்மேட்டு பாதையான்னும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம். ஸோ ஆக்டிவாக ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கூட வந்த சாமியும் கூட சாமியை சரணம் சொல்லிவிட்டு பொறுமையாக ஏற ஆரம்பிப்போம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா என் கூட வந்து ஒரு குட்டி சாமி, கன்னி சாமியை வந்து அந்த சாமிக்கு சன்னிதானம் வரையும் கூப்பிட்டு போய்ட்டு தரிசனம் காட்டணும் பத்திரமா. அதுவும் வந்து புல்மேட்டு பாதையில் முதல் தடவை வருது அந்த குழந்தைய நல்லபடியாக கொண்டு போய்ட்டு தரிசனம் காட்டணுன்றது எனக்கு ஒரு பொறுப்பு வந்துருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அந்த குழந்தைய பிடிச்சிட்டு, குழந்தையில்லை ஐயப்பனை பிடிச்சிட்டு நம்ம கொண்டு போய்ட்டு சன்னிதானம் வரையும் கூப்பிட்டு போகணும். மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன், சன்னிதானம் வரையும் அந்த குழந்தை தான் என்னை கூப்பிட்டு போகுது. எல்லா கன்னிசாமி வடிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பன் வந்து வருவான்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐதீகம். அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு மலையேற ஆரம்பிக்கிறோம். சாமியே சரணம் ஐயப்பா. புல்மேட்டு பாதையிலேருந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து 7 மணிலேருந்து 1 மணி வரையும் தான் அலோவ் பண்ணுறாங்கன்னா, அனிமல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வர இடம், தண்ணிங்க அங்கங்கே அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக யானை கூட்டம் வந்து அதிகமாக வரத்துக்கு, யானைனா ஒரு சிங்கிள் யானை கிடையாது, யானை கூட்டமாக வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இப்போ நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அப்போ தான் யானை வந்து என்னவோ அதோட சாணி வேஸ்ட்டை வந்து இது பண்ணிட்டு போன போல் நிறைய இடத்துல நாங்கள் பார்த்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து போன வந்து வழித்தடம். யானை இப்போ தான் இந்த பக்கம் வந்து போயிருக்கு.
ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வந்து கூட்டமாக போகிறது நல்லது. ரேஞ்சரே அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கூட்டமாகவே போங்க, தனியாக போகாதீங்க அப்படி போல் தான் சொல்லி வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நம்மளை அனுப்புவாங்க. அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அந்த யானைங்க வர இடத்துலலாம் அதிக இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸும் அங்கங்கே இருக்காங்க நம்மளுக்கு சேஃப்டிக்காக கார்ட் போல். இந்த புல்மேட்டு பாதையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் தண்ணிங்க இருந்து கொஞ்சம் சேராக இருக்க போல் இருக்கும். ஸோ பாறையில் சேர் இருந்துச்சுன்னா எப்படின்னு உங்களுக்கே தெரியும், நல்லா வழுக்கிற போல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து காலை வச்சு நடந்து போங்க. இன்னொன்று முக்கியமானது என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த புல்மேட்டு பாதையில் அதிகமாக அந்த அட்டைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போகும்போது எதுவும் இல்லை, ஏன்னா மழை எதுவும் இல்லாதனால இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் மழை டைமில் ஏதாச்சும் மாட்டிக்கிற போலதுன்னா கொஞ்சம் காலை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா காலில் இருக்க நம்ம ரத்தத்தை வந்து உருவிட போல இருக்கும். நம்ம பெரிய பாதையாக இருந்தாலும் சரி, அது சின்ன பாதையாக இருந்தாலும் சரி, புல்மேட்டு பாதையாக இருந்தாலும் சரி, எந்த பாதையாக இருந்தாலும் நம்ம ஹீல் ஸ்டாப் ஏறும்போதோ இல்லை இறங்கும் போதோ நம்மளுக்கு ஒரு பெயின் இல்லாமல் நல்லபடியாக போய் சேரணும் போது இப்போ சுவாமியே சரணம் சொல்லிவிட்டு நம்ம சரணம் சொல்லிவிட்டு ஏறோன்னா நம்ம அந்த நடக்கிற டைமும் அந்த பெயினும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நாங்களும் அது போல் தான் வந்து பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு சுவாமியே சரணம் என்று சொல்லிவிட்டு எங்களோட ஐயப்போ 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 ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்போ ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்போ ஐயப்ப சரணம். கொஞ்சம் நல்ல டேப்பராக தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் அந்த டாப்புக்கு, அந்த ஹீலோட டாப்புக்கு வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 9.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சன்னிதானம் காட்டுது. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்து ஹீல் ஏறி இருக்கும். ஸோ இந்த 2 இது செகண்ட் செக் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அப்புறம் செகண்ட் பாயிண்ட் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது போல் ஒரு இடத்துல வந்து தண்ணி எதுவும் நம்ம கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம தாகம் ஏதாச்சும் தான் தண்ணி குடிச்சிக்கலாம். வாட்டர் கேன் வச்சுருந்தாலும் தண்ணியை ஃபில் பண்ணிங்க. ஏன்னா இது ஓட வந்துன்னா அடுத்த செக் பாயிண்ட்டு தான், அது ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக போகலாம் ஃபஸ்ட் செக் பாயிண்ட் இருந்தாலும். சுவாமி சரணம் ஐயப்பா. நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ரேஞ்சர்ஸ்லாம் சொன்ன போல் பார்த்திங்கன்னா யானை கூட்டம் யானைகள்லாம் வர சொன்னாங்களே, அங்கே பாருங்கள் தூரத்தில் பாருங்கள் ஒரு 30-40 யானை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல முகாமிட்டு அழகாக உட்காந்துருக்குது. மொபைலில் அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை, ஸோ எந்தளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம போகிறா போல இருக்குது. இந்த பாதை நம்ம பெரிய பாதையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறியான பிரியாணி வட்டத்தில் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறா போல இருக்கும். பட் இங்கே ஸ்டார்டிங் ஏறினதுலேருந்து இது வரையும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த யானைங்க வந்து போகிற தடம் போல் தான் இருக்குது. அந்த தடமும் தெரியுது நமக்கு நிறைய இடத்துல. ஸோ கொஞ்சம் கூட்டமாக போகிறது நல்லது இந்த வழியில். இப்போ அந்த ஃப்ளாட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் அங்கேருந்து ஃப்ளாட் ரோடு தான், ஃப்ளாட்டாக இருக்குது. அந்த நம்ம நடந்து வர பாதை வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஒரு போர்டு இருக்குது 6 கிலோமீட்டர் டு சன்னிதானம் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது தேர்டு செக் பாயிண்ட்டு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன போல் அந்த டோக்கன் நம்பரை காமிச்சு இங்கே வந்து என்ட்ரி போட்டுக்கணும். இது ஒரு செக் பாயிண்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் நம்பர் காமிச்சிட்டு டோக்கன் போட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது அந்த கொண்ட கடலையும் சாப்பாடும் தருவாங்க. அதுக்கு சார்ஜ் வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 20 ருபீஸ் தான். பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு எல்லாமே தான் கொஞ்சம் நம்ம சுவாமிமார்கள் கூட அப்படியே கொஞ்சம் நடந்து வந்து ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடந்துட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து ஒரு பெயின் இருக்கும். ஏன்னா ஹீல் ஏறி டாப் ஏறி வரோம்ல, அந்த பெயின் வந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுத்தோம். நம்ம கூட வந்து எல்லா சாமிமாரும் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்மள வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கட் எடுத்து சரணம் சொல்லி பாதி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனு தான், ஃபுல்லாகவே ஸ்லோப் தான் அப்படின்றாங்க. அந்த ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஸ்லோப் இருக்குது, எவ்வளோ தொலைவு இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம்னால. சரி வாங்க பார்க்கலாம். இந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோப் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பொறுமையாக மக்கள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறாங்க. சுவாமிமார்கள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக தான் போகிறாங்க. ஸ்லோ பண்ணுறதுனால நம்ம நடந்து வந்த ஃப்ளாட்டு அந்த பாதையோட இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுங்க அதிகமாக இருக்குது. கல்லுங்க கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நம்ம எப்படி இந்த கரிமலை இறங்குவோமோ அது போல் தான் இருக்குது. வேறு மர வேறு பாறைங்க கல்லுங்க அது போல் தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நடக்கிற போல் தான் இருக்குது. ஒரு சின்ன ஸ்லோப் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பெயின், அது கொஞ்சம் கால் நல்லா ஒரு இளைப்பாற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஓடை நல்லா சில்லுன்னு இருக்குது தண்ணி. கால் வச்சு
ஃபீல் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து சொர்க்கம் போல் இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்துட்டு சில்லுன்னு காலை வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி தான் ஃபீல் ஆகும். எங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4th செக் பாயிண்ட்டு அங்கே வந்துவிட்டோம். இது வந்து 4th, இன்னும் ஒரு செக் பாயிண்ட் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th செக் பாயிண்ட்டில் ஒரு ஜூஸ் போல் கிடைக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ் நினைக்கிறேன். என்ன ஜூஸ்னு போய் பார்க்கலாம். லெமன் தான் இருக்குது. லெமன் வித்தவுட் சோடான்னு நினைக்கிறேன். இந்த 4th செக் பாயிண்ட் அது லெமன் ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா கேரளா போலீஸோட ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரொம்ப டீப் ஸ்லோப் இருக்குது. ரொம்ப சான்சஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற சான்ஸ் இருக்கிறதுனால அங்கேருந்து அவர் வழி காட்டுறாரு. சுவாமி சரணம் ஐயப்பா. புல்மேட்டு பாதை பார்த்திங்கன்னா அதான் கரிமலை போல தான். அதே போல் அந்த டீப் ஸ்லோப்பு இறங்குறா போல் இறங்கிட்டே இருக்குது. நடுவில் மரங்கள் விழுந்து போனது, வேருங்க, பெரிய பெரிய பாறைங்க, கல்லுங்க, அனிமல்ஸு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரத்துக்கு சான்சஸ்ஸு இது போல் தான் இருக்குது. பகல் டைம்லேயே கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் இருட்டாகவே இருக்க போல் தான் இருக்குது. நமக்கு ஒரே எண்ணம் தான், அந்த கன்னிசாமியை நல்லபடியாக, கன்னிசாமி கூட நாமும் நல்லபடியாக எல்லா சாமிமார்களும் நல்லபடியாக போய் சன்னிதானம் அடைஞ்சு அந்த தேவஸ்தானத்தில் நம்ம ஐயப்பனை பார்க்கணும். அது மட்டும் தான் நம்மளோட நோக்கம். அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் நம்ம சாமிங்க மூஞ்சில் சிரிப்பை பாருங்கள், அந்த புன்னையை பாருங்கள், இவ்வளோ தொலைவு கடந்து வந்த அந்த சிரிப்பை பாருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்ம 1 2 3 4 5th பாயிண்ட்லேயும் நம்ம வந்து அந்த என்ட்ரி டோக்கனை கொடுத்து செக் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் நம்ம அங்கே என்ட்ரு ஆகணுமோ, 12 பேர் என்ட்ரு ஆகணும்னா 12 பேர் அவுட் ஆகிற வரையும் நம்ம வந்து கவுண்ட் கொடுத்து தான் வெளியே வர முடியும். சப்போஸ் யாராவது ஒருத்தர் மிஸ் ஆனாலோ இல்லை வரத்துக்கு இதானாலும் அந்த 1:30 ஈவினிங்குள்ளே வருதுனால அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் மேபி போய் செக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த கவுண்டோடு கொடுக்குறாங்க, கவுண்டோடு அலோவ் பண்ணுறாங்க, கும்பலாகவும் ஒன்றாவும் போக சொல்கிறாங்க. இதுக்கு தான் அந்த ரீசன். சுவாமி சரணம் ஐயப்பா. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புல்மேடு பாதைக்கு ஒரு பெரிய சரணம் சொல்லிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பான்ட்டு நம்ம சன்னிதானம் நோக்கி தொடங்கிட்டோம். ஒரு 40 நாள் விரதம் இருந்து வீட்டில் நம்ம ஒய்ஃபும் சரி, அப்பா அம்மா சரி, குழந்தை குட்டியும் சரி எல்லாரையும் விட்டுட்டு காட்டுக்குள்ளே இந்த எல்லா ஏற்றமோ இறக்கமோ இறங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சன்னிதானத்தை வந்து நிற்கும்போது ஒரு வைப் ஒன்று இருக்கும். அது கோஸ்பம்ப். அது இங்கே ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். நான் இந்த கன்னிசாமியை கூப்பிட்டு வந்து சபரிமலைக்கு புல்மேட்டு பாதை வழியாக எல்லா மேடு மலை எல்லாத்தையும் கடந்து வந்து சன்னிதானம் வந்து அந்த ஐயனை நல்லபடியாக தரிசித்து வந்தாச்சு. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இது போல் டிவோஷனலாகவும் சரி, ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா.